நடிகரும் இயக்குனருமான அதே மாதிரி சினிமா துறையில் பல வருட அனுபவங்களையும் கொண்டவருமான திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சித்ரா லட்சுமணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு மிகப்பெரிய ஆலமரம் திரை இசை உலகில் சாஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எஸ் ஜானகி அவர்களுடான உங்களுடைய நினைவலைகள் என்ன? உங்களுடைய இரங்கல் செய்தியும் அப்படியே பதிவு பண்ணுங்க. நான் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலுக்கு மிக தீவிரமான ரசிகன். அதுவும் அந்த குஞ்ச சலங்கள் அவங்க பாடின அந்த சிங்கார வேலனை தேவா என்ற பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் எனக்கு அவ்வளவு பிடித்த பாடல். அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய படங்கள்ல அவங்க பாட ஆரம்பித்ததுக்கு பின்னாடிதான் அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. என்னுடைய படங்கள்ல பல படங்கள்ல அவங்க பாடியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய முதல் படமான மண்வாசனை, அதுல பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அப்படின்ற ஒரு பாட்டு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து பாடினவங்க தான். அவங்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அப்படி ஒரு நட்பு. எனக்குடைய தன்னுடைய சொந்த சகோதரி மாதிரி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் நடத்தினாரு. நான் 1978 திரைக்கதிர்னு பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். அந்த பத்திரிகை சார்பாக சிறந்த கலைஞர்களுக்கு பரிசளிப்பு விழா ஒண்ணு அந்த காலகட்டத்திலேயே நடத்தினோம் கலைவாணர் அரங்கில். அதில் சிறந்த பின்னணி பாடகராக எஸ்பி பாலசுப்ரமணியம், சிறந்த பின்னணி பாடகியாக எஸ் ஜானகியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அந்த புகைப்படம் இந்த புகைப்படத்தை எனக்கு மறக்காம கொடுங்க, எனக்கு நான் செரிஷ் பண்ற மோமெண்ட் அது அப்படின்னு சொன்னது எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு. எண்ணற்ற பாடல்கள், அதாவது கிறங்கடிக்கிற பாடல்களாலும் சரி, குழந்தை வாய்ஸ்ல பாடக்கூடிய பாடலா இருந்தாலும் சரி, அவ்வளவு அற்புதமா பாடக்கூடியவங்க எஸ் ஜானகி. அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய நடிக்கலையே தவிர அவங்க ஒரு நடிப்பாற்றல் இருந்ததை நான் பல முறை அவங்களுடைய பாடல் பதிவுல பார்த்திருக்கேன். சின்ன குழந்தைக்கு அப்படியே பாடுவாங்க, அதே மாதிரி வயசான கருவினாலும் அதே குரல்ல பாடுவாங்க. அதே மாதிரி ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க. இசை விழா மேடைகள்லயோ அவங்க இசை கச்சேரி நடத்தும் போது பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாம பாடக்கூடிய ஒரு பாடகியா தான் இருப்பாங்க. ஆனா பாடல் பதிவு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கலகலப்பா எல்லாரோடும் பழகுவாங்க. அவங்களோட பல தருணங்கள்ல பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் இன்னும் வெளிவராத ஒரு படமான பஞ்சாலி ஸ்தவன் நான் டைரக்ட் பண்ண கடைசி படம் இது. அந்த படத்துல கூட எல்லா பாடல்லையும் அவங்க தான் பாடியிருந்தாங்க. மிக அற்புதமான பாடகியை தமிழ் சினிமா உலகம் இழந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, அந்த மாதிரி குரல்லாம். ஆனாலும் காற்றலைகள்ல எஸ் ஜானகியுடைய குரல் என்றைக்கும் ஒலித்து நம்மளை நிச்சயமாக அந்த அவங்க இல்லாத குறைய அந்த பாடல் வரிகளும் அதனுடைய குரலும் தீர்த்து வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே அற்புதமான வரிகளை இரங்கல் செய்தியாக பதிவு பண்ணீங்க. மிக்க நன்றி திரு சித்ரா லட்சுமணன், இணைப்பில் இணைந்தமைக்கு. பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் இந்த பூ உலகை விட்டு மறைந்திருக்கிறார் என்ற செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துட்ருக்கோம். 50கள் தொடங்கி 1950s 50களில் தொடங்கி 2010s வரைக்கும் 2016ஆம் ஆண்டு வரைக்குமே பாடிட்டு இருந்திருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள். திடீர்னு எஸ் ஜானகி அவர்களுடைய பிடித்த பாடல் என்னன்னு கேட்டால் எல்லாருமே குழம்பி போயிடுவோம். ஏன்னா ஒரு பாட்டை சட்டுன்னு யாராலையுமே தேர்வு செய்ய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளை ஏற்படுத்திய எஸ் ஜானகி அவர்களுடைய மறைவு செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் 1950களில் அவங்களுடைய கரியர் தொடங்கினாலும் இளையராஜா அவர்களுடைய இசையில் அன்னக்கிளி முதலாக அந்த படம் வந்தபோது மச்சான பார்த்தீங்களா என்று எஸ் ஜானகி அவர்களுடைய குரல் வந்த நேரம் இங்கே தமிழகத்தில் அந்த தருணத்தில் ஹிந்தி பாடல்கள் மிக பிரபலமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓவர் நைட்டில் அத்தனை ரெக்கார்ட் பிளேயர்லேயும் அன்னக்கிளி பாடல்கள் ஒலிக்க ஆரம்பித்தது எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில். மச்சான பாத்திகளா என்ற அந்த பாடல் கேட்காத இடமே கிடையாது. தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்த அந்த பாடல் எஸ் ஜானகி அவர்களுடைய இசை வல்லமையை, அவர்களுடைய பிரம்மாண்டத்தை தமிழகத்திற்கு மிக அதிக அளவில் உணர்த்திய ஒரு பாடலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொன்ன மாதிரி சிங்கார வேலனை தேவா என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடலை தமிழ் திரையுலகில் அவங்க கொடுத்திருந்தாலுமே ஜானகி அவர்கள் அடைய வேண்டிய ஒரு உச்சம், அவங்களுடைய திறமைக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் 70களின் இறுதியில் தமிழ் சினிமாவில் கிடைக்க தொடங்குச்சு. ஆனால் அது ஆரம்பிக்கும் போதே அந்த தருணத்திலேயே மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட அத்தனை மொழிகள்லையும் அத்தனை அளப்பரிய பாடல்களை பாடி தனக்கான ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்த ஒரு மாபெரும் பாடகியாகத்தான் எஸ் ஜானகி அவர்கள் இருந்தாங்க. 80களையும் 90களையும் இளையராஜா அவர்களுடைய இசையாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையாக இருக்கட்டும்,
எல்லா பாடல்களுமே எக்காலத்துக்கும் நம்மோடு நீங்காத இடம் பிடித்த பாடல்களாக மாறி இருக்கின்றன. இறுதியாக இப்போ அனிருத் யரா வரைக்கும் விஐபி படத்தில் அவங்க பாடின அம்மா அம்மா பாடலாக இருக்கட்டும் எக்காலத்திற்கும் நம்மோடு இருக்கத்தான் போகிறது. சிலருக்கு இந்த மறைவு செய்தி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு துக்ககரமான செய்தி தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட்ஸ், ஒரு ஐகான்ஸ் அவங்க மறையும் போது அவங்களுடைய உடலுக்கு மட்டும்தான் மறைவு, அவங்களுடைய கலையும் அவர்களுடைய குரலும் காலத்திற்கும் தமிழ் நெஞ்சங்களோடு என்றும் பயணிக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.